20 வருஷத்துக்கு முன்னாடி காருக்கு ஓனரு பின்னால் உட்காந்துருந்தோம். சரியா? காருக்கு ஓனர் பின்னால் உட்காருவோம். எம்டியோடைய பிஏ வந்து டிரைவருக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. அப்படி தானே இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி படிப்படியாக மாறி 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 இப்போ ஓனர் டிரைவர் பக்கத்தில் பத்திரமா உட்காந்துக்கிறான். சரியா? பிஏ பின்னால் கால் மேலே கால் போட்டு உட்காந்து. இல்லை, இது பெரிய முதலாளிகள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாருமே அப்படி தான் இருக்கும். எப்படி மாறுச்சுன்னு தெரியல. ஆனால் நம்மளை மாற்றிக்கணும். அந்த மாதிரி மாறுதலுக்கு வரும் சார். கல்யாணம் நம்ம தமிழ் திருமணங்கள் எப்படிலாம் நடந்தது சார்? 5 நாள் நடந்ததா 40 வருஷம் முன்னாடி. அப்புறம் அது 3 நாள் ஆச்சா? அப்புறம் 2 நாள் ஆச்சா? இப்போ 24 hours சார். கல்யாணத்துக்கு இன்விடேஷனே ரிசப்ஷனுக்கு தான் வைக்கிறான். அவன் கல்யாணம் பண்ணுறானா இல்லையான்னு தெரியல. கல்யாண மண்டபம் சிஸ்டம்லாம் மாறி போச்சு. அங்கே உள்ளே போனால் அதுவும் இல்லை சார், மெட்ராஸ் மாதிரி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியிலலாம் என்ன ஆகிடுச்சு, மண்டபங்கள் வந்து ஒன்று மிக பெருசாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். 15 லட்சம் ரூபா ஒரு நாள் வாடகை, ஃபுல் ஏசி, சாப்பாடு ஹால் ஏசி, பாத்ரூம் ஏசி, எல்லாம் ஏசி. 15 லட்சம் ரூபா. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கெல்லாம் அது மொத்த அவன் கல்யாண செலவே அவ்வளோதான் மொத்தமாக. அவன் அங்கே போக மாட்டான். அதுக்காகவே புறநகரில் தாம்பரம், புறநகரில் சில மண்டபங்கள் இருக்குது. நம்ம சொந்தக்காரன் எல்லாருமே அந்த மாதிரி இது தானே புறநகரில் வைக்கிறான் சார். சென்னையிலேருந்து அந்த பக்கம் போனோன்னா நீங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி நொந்து நூலாக போய் இறங்குனீங்கன்னா அவனுடைய கல்யாண மண்டபம் போகிறதுக்கு ஒரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும். சரியா? இங்கே ஷேர் ஆட்டோ இருக்கான்னு தெரியல. ஆனால் ஷேர் ஆட்டோன்னு ஒன்று கண்டுபிடிச்சவன் பாரு, அவனுக்கு நோபல் பரிசு தரணும் சார். அது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒரு பாடி கிடையாது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடையாது, ஒரு சைஸ் இருக்காது. ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும், ஒன்று இவ்வளோ இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நவராத்திரி கோல் மாதிரி படிக்கட்டு வச்சுக்கிறான் சார். உள்ள லுங்கி கட்டின டிரைவர் வேறு இருக்கிறான். அதில் ஏறி உட்காந்தா யார் மண்டியில் யார் உட்காடுறாங்கன்னே தெரியல. அப்படியே போயின்னு வேண்டியது தான். 4 நாள் நீங்கள் தொடர்ந்து ஷேர் ஆட்டோவில் போகிறத எவனாவது பார்த்தோன்னா பொண்ணு கொடுக்க மாட்டான், சந்தேகப்படுவான். அந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோவில் போய் நொந்து நூலாக போய் மண்டபத்துக்கு உள்ளே நுழைஞ்சா, ஒரு காலத்தில் என்ன இருந்ததுங்க, கல்யாண மண்டபம் வாசலில் சார் பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் வாசல்லே நிற்பான். வாங்க வணக்கம், வீட்டில் கூட்டின்னு வரலையா, போங்க டிஃபன் சாப்பிடுங்க, ஆச்சா போச்சான்னு எதாவது சொல்லுவானுங்க. இப்போ யாருமே இருக்கிறது இல்லைங்க. மண்டபம் வெளியில் வணக்கம் சொல்கிறதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான். அது வணக்கம் சார். பன்னீர் சொம்பு, சந்தனம் இதெல்லாம் வச்சு ஒரு டீனேஜில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை, அழகாக இருக்கிற பொம்பளைங்களை பட்டு பாவாடை தாவணி கட்டி முதல்ல நிற்க வச்சு அதெல்லாம் இல்லை. அதுவும் போயிடுச்சு. என்ன உள்ளே போகும்போதுங்க முதல்ல பொம்மை வணக்கம் சொல்லுதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பூதம் மாதிரி ஒன்று நிற்குது, அது பன்னீர் அடிக்குது. அது நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு அடித்து ஏற்கனவே நம்ம வேர்வையோடு வரோம். அந்த பன்னீர் மட்டமான பன்னீர் அதை அடித்து வெள்ளை சட்டெல்லாம் நனைஞ்சி ஒரு விதமான ஒரு புதுமையான ஒரு நாத்தத்தோடையே உள்ளே போவோம். உள்ளே போனால் நம்மளை வான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாதி இருக்காது. ஆமாங்க, ஒரு நாதி கிடையாது. என்ன பண்ணுவானுங்க, நம்மளை வலுக்கட்டாயமாக கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் நிற்க வச்சுருவானுங்க. அதை மட்டும் சரியாக செய்கிறானுங்க சார். கிஃப்ட் கொடுக்குற க்யூவில் எப்பவுமே நம்ம தமிழன் தானே சார். ஏதாவது இலவசமாக கொடுக்குறாங்கன்னா க்யூவில் நிற்கலாம் சார். நம்ம வீட்டிலேருந்து 1000 ரூபா கவரில் போட்டு வந்துட்டு நான் ஏன் சார் க்யூவில் நிற்கணும்? க்யூவில் நிற்கினா க்யூ நவராது, வேர்க்கும் மறந்தும் அப்படி வேர்க்கும். ஏன்னா மண்டபம் அவ்வளோதான். ஃபேனே சீலிங் ஃபேன் கிடையாது சார், வால் மவுண்ட் ஃபேன் வச்சுருப்பான். அது வெறும் சத்தம் மட்டும் தான், ஊன்னு கத்தும், காற்றே வராது. வேர்த்து விறுவிறுத்து டென்ஷன் ஆனால் இந்த வெல்கம் ட்ரிங்க்னு ஒன்று கொடுப்பான் சார், இத்தினூண்டு டம்ளர். அந்த டம்ளரை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். உண்மையிலேங்க இத்தினூண்டு தாங்க, எட்டி பார்த்தாலே தீர்ந்து போயிடும் அந்த அளவுக்கு. அதில் ஒரு கிரேப் ஜூஸ்ன்னு ஒன்று கொடுப்பான் பாருங்க, அந்த ரெசிப்பியை கண்டுபிடிச்சவனுக்கு நோபல் பிரைஸ் தரணும். நீங்கள் அதை வாயில் வச்சு ஒரு உறிஞ்சிங்கன்னா சுகர் கண்டிப்பாக 500க்கு மேலே போகும். வெறும் சர்க்கரை அதோட க்யூவில் நிற்கணும். க்யூ நவராது. ஐயோ அப்பா நவராதுங்க, அப்படியே நகரணும். நான் எதுக்குங்க இவங்க க்யூவில் நிற்கணும்? வேறு வழி கிடையாது. நமக்கு என்னென்னா, எப்பவுமே தமிழர்களுடைய வீரம் எப்படின்னா, நம்ம க்யூவில் நிற்க பிடிக்காது. அப்படி நின்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா க்யூவில் வந்து எல்லாருமே நேர்மையை கடைப்பிடிக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லை. ஏன்னா ஊடால வந்தாலும் தொலைச்சிடுவோம். டாய் நிற்கிறவன்லாம் மண்டையை நான் பின்னால் வாடானுவோம் சார். இது வெளியில் செய்யலாம், மண்டபத்து உள்ளே போய் அது மாதிரி செய்ய முடியாது.
எவனாவது குறுக்க வருவான், அப்படியே வெறி ஏறும், பார்த்துக்கிறீங்களா? அப்படியே வெறி ஏறும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு தம்பி அவன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்கிறவன், அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டின்னு வருவான். உங்களுக்கு தெரியுமா, இந்த எம்என்சி கம்பெனிக்காரனுக்கு எங்கே போனாலும் ஒரு 50 பேர் பஸ்ஸில் ஏறி போவான் சார். அவனுக்கு ஒரு 50 பேர் ஊடால வருவானுங்க. ஐயோ ரொம்ப வேத்து விறுவிறுத்து எண்டாப்பம் வந்தோடனே ஒய்ஃபு ஏற்கனவே சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த கல்யாணத்துக்கு நான் வரல, நீ போன்னு. அப்போ புத்திசாலித்தனம் நமக்கு வரலையேன்னு திட்டிக்கினே மேலே போய் வேத்து விறுவிறுத்து மாப்பிள்ளை கிட்ட அந்த கவரை குத்து நல்லா இருடா அப்படின்னு இறங்க விட மாட்டான் சார். நல்லா இருன்னு இறங்க விட மாட்டான். குரூப் போட்டோன்னுவான். குரூப் போட்டோன்னு சொல்லி எவன் முடியாது நம்ம நிற்க வச்சுருவானுங்க. நான் இதுவரையும் என் ஃபேமிலி கூட நின்றதே இல்லை சார். யார் ஃபேமிலியோடையோ நம்மளை நிற்க வைப்பான், நம்மளும் வெக்கங்கட்டு போய் நிற்போம். அதாவது வீடியோவாவது பரவாயில்லைங்க, எடுப்பார், லைட் ஆஃப் பண்ணிட்டாருன்னா எடுத்துட்டாருன்னு முடிஞ்சு போச்சு, நிம்மதி. நவர்லான்னு போகும்போது இந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்லாம் அவர் இன்னும் எடுக்கலையாம் சார். எவ்வளோ நேரம் சார் சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும்? அன்னைக்கு பக்கத்தில் பார்க்குற ஒரு பையன் செவப்பாக நிற்கிறான். நான் அவனை பார்த்தேன், டேய் நீ யார், பொண்ணு விடா புள்ள விடான்னு. அவன் சொல்கிறான், இல்லை சார் நான் பந்தி பரிமாற வந்தவன், 9 மணிக்கு பந்தி நிறுத்திடலாமான்னு கேட்க வந்தேன், என்னையும் நிற்க வச்சிட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனை சார், அவன் என்னோட அழகாக இருக்கான். இது பரவாயில்ல சார். இன்னொரு அக்கிரமம் என்னென்ன சார், நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன சார், பந்தி போடணும். இப்போ நீங்கள் சாப்பாடு எப்படி போட போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி வேணாலும் போடுங்க, அது வசதி. ஆனால் எனக்கு என்னமோ சார், பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட திருப்தி, அதுதான் விருந்தம். வைக்கிறானா என்னது இது அவியல், இன்னொரு கரண்டி போடு, இது என்ன உருளைக்கிழங்கு எனக்கு வேணப்போ, அதே தானே பொஃபே. பொஃபே எதுக்கு வருது, என்ன மாடல், நம்ம எது, அதான் சொல்கிறேனே, நாம் வாழ்கிற நல்ல வாழ்க்கையை தொலைத்து கொண்டு வெளியில் யாரோ ஒரு மேற்கத்தியில் வாழற வாழ்க்கையை கஷ்டப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்குறோம், அவ்வளோதான். பஃபே சிஸ்டம் இது நம்மளது இல்லை. அங்கே ஏன் அதை வைக்கிறான்னா, அங்கே வந்து தே ஆர் சூசஸ். சில பேருக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்குது, சில பேருக்கு இது இருக்குது, கலோரியை பற்றிய கவலை இருக்குது. அதனால் நம்ம அப்படி கிடையாது, நல்லா சாப்பிட்றவங்க. அதுவும் இல்லாமங்க, ஆயிரம் சொல்லுங்கள் சார், பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற திருப்தி வராதுங்க. சில இடர்பாடு இருக்கும். என்ன, சில கல்யாணத்தில் சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிடும்போது பின்னால் ஆள் நிற்கிறான். அது பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், இப்போ தான் அந்த ஆள் சாம்பார் ஊற்றிக்கிறாரு அப்படின்னா, டே நம்ம பேசுறது அவர் கேட்கும், நல்ல ரத்தம் ஊறுறவனா இருந்தால் ரசத்தோடு இருந்து பண்ணுறான். நீ முதல்ல உன் ஆளை கவனின்றான். உன் ஆளுன்னா அவனுக்கு அப்போ முன்னால் இருக்கிற ஆள். இந்த பேச்சு கேட்ட பிறகு சாப்பிடவே தொல்லாது. அதெல்லாம் சகஜம், அது ஒரு தமாஷை, அவ்வளோதான். பஃபே அதை விட அநியாயங்க. ஆயிரம் சொல்லுங்கள் சார், என்னை பொறுத்தளவுக்கு என் தனிப்பட்ட இது பந்தி தான். பஃபே எனக்கு ஒத்துக்காது, இன்னமும் தெரிலங்க, ஒத்துக்கலை. நம்ம படிச்சிருக்கோம், வெளிநாடெல்லாம் போகிறோம், வெளிநாடெல்லாம் போனால் அதான் சாப்பிட்றோம். இருந்தாலும் சார் அது பீங்காம் பிளேட்டு அதுவே 2 கிலோ இருக்குதுங்க. அவ்வளோ வெயிட்டு பிளேட்டை வச்சுன்னு நிற்கும்போது, அந்த க்யூவில் நிற்கும்போது வேற எங்கேயோ நிற்கிற ஃபீலிங் இருக்கும் தட்டோட. அது அந்த க்யூ நவராகுதுங்க, மெதுவாக நவரும். அப்படியே எட்டி பார்த்தா ஒருத்தன் என்ன பண்ணுறான், குலோப் ஜாமுனை 2 எடுத்து வைக்கிறான், பக்குனுக்குது. நம்ம பையன் என்னன்னா, நம்ம போகிற வரையும் குலோப் ஜாமுன் இருக்குமா, தீர்ந்து போச்சுன்னா ரீஃபில் பண்ணுவானுங்களா இல்லையா, இல்லைன்னா ரீஃபில் பண்ண சில பேர் அதுக்கே பிள்ளையார்கிட்ட வேண்டிப்பான், நான் போகிற வரையும் குலோப் ஜாமுன் தான் உனக்கு 5 ரூபா போடுறேன்னு. சார் அதுவும் இல்லாமல் நமக்கு எடுக்க வேறு தெரியல, ஏன் நமக்கு இன்னும் பழகலை, அது நம்மளை வலுக்கட்டாயமாக பழக்கப்படுத்துகிறாங்க, அதனால தான் அந்த வேணை நம்மளுக்கு எடுக்க தெரியல. சில பேருங்க பஃபேல போய்ட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு திரும்புகிறான்ல, அவன் தட்டு பார்த்தாலே உள்ளகத்தில் வெளில வருது, எல்லாத்தையும் போட்டுக்கிறான். டே அது வச்சுதே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோன்னு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பான். பார்த்தா அந்த அந்த அவியல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஜீரா ஓடும். ஆனால் சில பேருங்க இதுலேயே டாக்டர் பட்டம் வாங்கினவன் இருக்கான், பிஹெச்டி. உண்மையில கடவுள் மாதிரிங்க, எல்லா இடத்துலையும் அவனே நிற்கிறான். நம்ம 2 சாப்பாடு ஸ்பூனில் போகிறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு ஐஸ்கிரீமுக்கு வந்துடுவான். அது அவன் டாக்டரேட் வாங்கினது, ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் மாறி போச்சு. மாறியதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இருந்தால்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். ஐயா பேசும்போது எங்கிட்ட தனியாக சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் யாரும் பேச போகிறதில்ல, நீங்கள் பேசுங்கன்னாரு. நான் ஒரு வார்த்தை கேட்டேன், எவ்வளோ நேரங்க பேசுகிறாங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க சார். சரி, அவங்களுக்கு இஷ்டம், என் கவலைன்னா உங்கள் கவலை.
ஏன்னா உண்மையிலேங்க ஒரு பேச்சாளர் எப்படி பேசுகிறாலும் சரி, கேட்குறவங்க வந்து ஒரு பெருந்தன்மையாக கேட்குறாங்க. அதுக்காக அவங்கள பரிசோதிக்கக்கூடாது. சரியா? ஒருத்தர் பேசினே இருந்தார், இதே மாதிரி நல்லா ரசித்தாங்க. உடனே இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. நல்லா தானே கேட்குறாங்கன்னு இன்னொரு அரை அவர் பேசினார். கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்க. இன்னும் அரை அவர் பேசினார். ஒருத்தர் வந்தார், நேராக பக்கத்தில் ஏறி நின்னார். நாங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னாரு. பேசுடா, பேசு மமனை, உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ பேசு. நீங்கள் நீ பேசிட்டு நான் உட்கார்ந்த சேரில் போய் நீ உட்காரு. நான் ஒரு 2 ஹவர் பேசுகிறேன். ஏன் நான் உட்காந்து பாரியா தெரியும் முதுவலி. பேசினே இருக்க. சில வாட்டி பேச்சாளர் பயமுத்துற ரசிகர்களாக இருக்காங்க. நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி. சார், திருவாசகம் ஒரு கோயிலில் 7 நாள் சொல்ல போனேன். ஒரு சீரியஸாகவே ப்ரிப்பேர் பண்ணின்னு போனேன். 7 நாள் மயிலாப்பூரில் சின்ன கோயில், ஈஸ்வரன் கோயில். முதல் நாள் 30 பேர் வந்தாங்க. அடுத்த நாள் 50 பேர் வந்தாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இந்த 30 பேரும் தொலைஞ்சிருவாங்கன்னு நினச்சேன். கூட ஒரு 20 பேரை கூட்டின்னு வந்தாங்க. நல்லா தான் பேசுகிறோம் போல இருக்குதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய பிரச்சனை என்னென்னா, ஒரு கிழவி சார் முதல் நாள் வந்து முதல் வரிசையில் உட்காந்தாங்க சார். அந்த பாட்டி 80+. நான் பேச ஆரம்பிச்சேன்னா அது வந்து உட்காந்துது. கவனித்தேன். நான் பேசுகிறேன், ஒரு 15 நிமிஷம் கேட்டா கண்ணீர் விடுது, அப்படியே அழுகுது. எங்கள் பேச்சாளர்களுக்கு என்னென்னா, இந்த முதல் வரிசையில் இருந்துட்டு யாராவது திடீர்னு ஏதாவது இது பார்த்தா, திடீர்னு அவங்க தனியாக ஃபோன் பேசினா நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். இந்த அம்மா அழுகுது. நானும் அந்த பாட்டி மாவையே பார்த்து பார்த்து பேசுகிறேன். கரெக்டாக முடிக்க வர எழுந்து போயிடுச்சு. 2வது நாளும் அப்படியே தான். ஆரம்பிக்கிறேன், 5 நிமிஷத்தில் வந்து உட்காந்துது, 10 நிமிஷத்தில் அழுவோம், முடிஞ்சால் போயிடும். நான் இறங்கத்துக்குள்ளே ஓடி போயிடும். 6வது நாள் உடலை அமைப்பாளர்கிட்டே சொன்னேன், அந்த பாட்டி மாவை நான் பார்த்துட்டு தான் ஸ்டேஜுக்கு ஏறுவேன். வந்தது புஷ்ட பாட்டி, நீங்கள் டெய்லி வரீங்க, மகிழ்ச்சி. முதல் வரிசையில் உட்காருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பேசும்பொழுது 10 நீங்கள் அழுவுறீங்களே ஏன்னு எனக்கு புரியல. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசத்துக்கும் உருகார்னு எனக்கு தெரியும். நான் அவ்வளோ நல்லாவா சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு அது சந்தேகம். நம்ம திருவாசகம் சொல்லி ஒருத்தர் அழுகுறாங்களேன்னு. ஏன்னா நமக்கே அழுக வரல, இப்படி அழுகுறாங்களேன்னு. அது சொல்லிச்சு, இல்லை இல்லை பேசுப்பா அப்படின்ச்சு. இல்லை நீங்கள் ஏன் அழுகுறீங்கன்னு, போன வாரம் என் ஆடு செத்து போச்சுன்னுச்சு. ஆடு செத்துதுக்கு எங்கள் மீட்டிங் வந்து ஏன் பாட்டி அழுகுறேன்னு. இல்லை தம்பி, போன வாரம் என் ஆடு செத்து போச்சு, மீட்டிங் வந்தேன், நீ திருவாசக பாட்டு சொல்லும்போது உன் தாடை ஆடுதில்ல, அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்தது. அதாவது உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. நான் வந்து திருவாசகத்தை உருக்கமாக பேசணும்னு நினச்சேன். என் வாயிலேருந்து பாட்டை பார்க்கணும்னு நினச்சா என் தாடை அதுக்கு ஆடு ஞாபகம் வந்துருக்கு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாம் மாறி போகிறது. வாழ பழக வேண்டும் என்று சொல்கிற அர்த்தம் என்னவென்றால், வாழ்கிற வாழ்க்கை மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அர்த்தம். சிலதெல்லாம் மாறி தான் போச்சு. குரு சிஷ்ய பாவம் போயிடுச்சு. எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். எது சொல்லிக் கொடுத்தவன், எதுவானாலும் சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். கல்வின்னு மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை நெளிவு சுழுவை சொல்லிக் கொடுத்தவன் ஆசான். என் தந்தை எனக்கு ஆசான். என்ன, எனக்கு ஒன்றும் சொல்லலை. எங்கள் அப்பா யார்கிட்டையும் பேச மாட்டார். எங்கள் அம்மா பேசினாலும் எதுவும் பேச மாட்டார். சார், அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அதாவது தட்சிணாமூர்த்தியுடைய இதுதான். வாய் திறந்து எதுவும் சொல்ல வேணாம், சொல்லாமல் இருந்தாலே போதும், அதுவே ஒரு போதனை. நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு நடத்துகிறதா, முன்னாள் தலைவர்கள் சொல்லுவாங்க, இது பண்ண, இது பண்ண. நான் எந்த காலத்தில் அப்படி இருந்தது, நீ இங்கே மாற்றி பண்ண, ஐயா சொல்லுவார். அப்பா எப்படி பண்ணாரோ அதே மாதிரி இவர் பண்ணுறாரு. இவர் அடுத்தவங்க வரவங்களுக்கு இதை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பார். ஏன் ஆசா சார், பள்ளிக்கூடத்தில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு. ஆஃபீஸில் குரு சிஷ்ய பாவம் இருந்தது போயிடுச்சு சார். ஈவன் இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சார், நான் ஒரு சாதாரண கிளர்க்காக சேர்றேன், எனக்கு செக்ஷன் ஆஃபீஸரு அவர் தான் எனக்கு குரு. அவர்கிட்ட வேலை கற்றுப்பேன். செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு 40 பேர் வீட்டுக்கு போவான் கூடவே.
மாலை மரியாதை பழங்க கொடுத்துட்டு ஐயா வணக்கம் சொல்லிவிட்டு வாரம் ஒரு வாட்டி அந்த செக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆனவர் வீட்டுக்கு போவான். போயிட்டு சார் நீ இருந்த மாதிரியே இல்லை சார் ஆஃபீஸு ஏதோ சொல்லுவான். அந்த ஃபைலில் நீ தட்டி விடுவே சார், நீ இப்போ நாங்கள் அவஸ்தைப்படுறோம் ஏதோ சொல்லுவோம். குரு சிஷ்ய பாவம் சார் இது போயிடுச்சு. இப்போ குரு சிஷ்ய பாவம் போய் ஆஃபீஸில் நம்ம கீழே வேலை செய்கிறவனு திட்டமில்ல. அவன் என்ன சொல்கிறான், நான் தப்பு பண்ணேன். கரெக்டு, நீ என்ன பண்ணுற, நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ வந்து எம்டிக்கு மெயில் அனுப்பு. எம்டி எனக்கு மெயில் அனுப்புவார். நான் என்ன ஆச்சுன்னு எம்டிக்கு மெயில் அனுப்புகிறேன். நீ எம்டிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோன்றான். அவனை என்னங்க பண்ணுவீங்க சார்? ஜென்ஸாவது பரவாயில்ல சார், ஆண்களாவது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வச்சுங்களேன், தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியுது பண்ணிட்டோம், இன்றைக்கி நம்மளுக்கு சந்திராஷ்டமம் சரியா, எப்படியும் மேலே இருக்கிறவன் வந்து திட்டுவான்னு திட்ட வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் மனசளவில் இல்லை. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லை, அவங்க சாதாரணமாகவே புத்திசாலி. இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் பாருங்க பயங்கர புத்திசாலி. தப்பு பண்ணிட்டா திட்டுறதுக்கு முன்னாடி அவங்களே அழுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? எங்கள் ஆஃபீஸில் அப்படி தான், அதுங்களே அழுவோம். அழுகுறவங்களை யாரும் மேலே போய் திட்ட மாட்டாங்க சார். என் செக்ரட்டரி இருக்குது, எப்போ பாரு தப்பு பண்ணால் அழுவோம். பார்க்கும்போதே தெரியும் ஏதோ பண்ணிடுது பொழுது. அன்றைக்கி பார்க்குறேன் அழுதுது. சரி தப்பு பண்ணிடுச்சின்னு போய் பார்த்தா அது பண்ண தப்பு எனக்கே மெமோ வர மாதிரி பண்ணிடுது. தாங்க முடியல என்னால். கூப்பிட்டேன், இதுன்னு தான் வந்தது. தட்டால் விட்டான்னு, நீ எல்லாம் எதுக்கு வேலைக்கு வேறு பேசாமல் வீட்டை கவனிச்சிக்க, வீட்டில் இருமா பேசாமல் பேப்பரை போட்டு ஆச்சா போச்சேன்னு. சார் அது வரையும் சாதாரணமாக அழுதுந்த லேடி நான் திட்டின உடனே எல்லாம் வச்சு ஓன்னு அழுது முந்தாணி எடுத்து வாயில் வச்சுன்னு அழுதுன்னா கதவு திறந்து வெளில ஓடுது. வெளியே வந்து பார்க்குறேன் ஆஃபீஸே என்ன ஒரு மாதிரி பார்க்குது. அவனுக்கு எத்தனை சினிமா பார்த்துருப்பானுங்க. போன அம்மா என்ன பண்ணிச்சு சார், அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்துச்சு சார். அந்த ஆள் இருக்கிறான் 7 அடிக்கு, ஜிம்முக்கு போவான் போலகுது. என்ன மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா. நான் பம்மிட்டேன். இல்லை சார் ஸ்ட்ரிக்டாக இருக்க சொல்லி ஜிஎம் தான் சார் சொன்னாருன்னு. எனக்கு என்னென்னா இவன் அடிக்கணும்னு முடிவு பண்ணால் ஜிஎம்மே வலிச்சு விட்டுறது. ஏன்னா நம்ம தனியாக அதனால் அடிக்க முடியாதுங்க. அதனால் சார் ஆனால் அவன் சொன்னான் சார், அவன் கண்ணை பார்த்தேன், அதில் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சுது. என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல, நீயா திட்டு. ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே சார் தெரியும். எல்லாம் மாறி போச்சு.